முடிஞ்ச வரைக்கும் தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பூண்டை நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி வேரை கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்குது. இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை, எதில் செஞ்சாலும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் கொத்தமல்லி வேர் போட்டால். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெட்டின பூண்டை இப்போ நம்ம சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன் எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் இது வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. என் அன்பு வணக்கம். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போதே இப்படி பண்ணினா தான் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோலோடு சாப்பிட்ணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தோலில் அந்த ஸ்டாக்லலாம் ஃப்ளேவர்ஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப தேவாமிர்தமாக நல்ல மனமாக இருக்கும். இது நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஃபுல்லாக ஃப்ளேவர்ஸாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நான் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி ரூட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நான் இடித்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதை அப்படியே இதை மட்டும் லேசாக இது பண்ணினா போதும். பாருங்கள், இது எவ்வளவு சூப்பராக கேரமலைஸ் ஆகிருக்கு. ஸோ இது பர்ஃபெக்ட் டைமு. இதை அப்படியே உள்ளே போட்டுட்டு நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃப்ளேவர் நீங்கள் வீடு முழுக்கமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ ஃப்ளேவர் இதில் இன்டாக்டாக இருக்குது. அதுதான் இந்த ஸ்கின்னோட போடும்போது அதோடய ஃப்ளேவரே. என்னடா ஸ்கின் இருக்கே அப்படின்னு நினச்ச வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேபுலஸாக இருக்கும். ஸோ இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தக்காளியை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடியை வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் நான் எஸ்ஆர் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். 3 பிஞ்ச் காயப்பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த இடித்த சாம்பார் பொடியும் இதுவும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். யூஸ்வலாக எல்லோரும் ரசப்பொடி மட்டுமே போட்டு பண்ணுவாங்க. இதில் சாம்பார் பொடி, அந்த இடித்த சாம்பார் போட்டு பண்ணும்போது இதோட காம்பினேஷன், டேஸ்ட்டு, ஃப்ளேவரு அமேசிங்காக இருக்கும். லேசாக ரசம் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம சைடில் இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்சுருந்த கொஞ்சமாக மல்லியையும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவையும் நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று கவனிச்சிங்களா, நான் மிளகு சேர்க்கவே இல்லை. ஏன்னா ரசப்பொடியில் நான் சரியான அளவில் மிளகு சேர்த்துறதுனால நான் இதில் சேர்க்கலை. நான் எல்லா உணவுலையும் சேர்ப்பேன். ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக அது புரிஞ்சிடும். பிடிச்சிருக்கா? அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன் தெரியுமா, லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.